நண்பா மீன் பொரியல் பண்ண போகிறேன், ஃப்ரை மீன். ஓகே நண்பா. ஸோ இதில் என்ன நான் ஆட் பண்ணுறேன் கண்டினியூ பாருங்கள். ஓகே நண்பா, பாருங்கள் சூப்பர் மீன். இதில் எல்லா மீனும் இருக்குது. இது மீன் என்ன மீன் எனக்கு தெரியல. ஸோ இது வந்து என்ன மீன் சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே நண்பா. ஸோ இதில் மத்தி மீனும் இருக்குது இதில். ஸோ எல்லா மீனும் போட்டிருக்கேன். மத்தி மீன், இந்த மீன் என்ன மீன் எனக்கு தெரியல, கமெண்டில் பண்ணுங்கள் நண்பா. இது பெரிய மத்தி மீன் பாருங்கள், காய்க்கிறேன். ஸோ பாருங்கள் நண்பா, இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன். முட்டையை உடச்சி போட்டுடுறேன். ஒரு முட்டையை போட்டுறேன், நாட்டுக்கோழி முட்டை. ஸோ நாட்டுக்கோழி முட்டை போட்டாச்சு நண்பா. முட்டையை ஊற்றியாச்சு. ஸோ அது சில்லி போட்டுறேன். மிளகாத்தூள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றணும், போடணும், டேஸ்ட் வரும். என்னன்னா மிளகாத்தூள் போட்டாச்சு. இது போட்டுங்க. மஞ்சள் லைட்டாக போட்டுங்க முக்கியமான அளவுக்கு. ஸோ இதில் கொரியண்டர் போட்டுருங்க. மல்லித்தூள் லைட்டாக போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. ஸோ கரம் மசாலா போட்டுங்க நண்பா. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. ஓகே நண்பா. ஸோ நண்பா இதில் லெமனும் போட்டுங்க. லெமன் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. புளிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றணும். ஸோ நண்பா இப்போ அந்த பூண்டு போடுறேன். பூண்டு இடிச்சது தோலோட. ஓகே நண்பா, இதெல்லாம் போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். நண்பா சரி, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம் நண்பா. தேவையான அளவுக்கு போட்டுங்க. ஜீரகம்லாம் போட்டால் நல்லாயிருக்கும், மொறு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தூள் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு போட்டுங்க. ஓகே நண்பா. கல் உப்பு, அது கல்லை நான் தூள் உப்பு மாதிரி பண்ணியிருக்கேன் நண்பா. 1 ஸ்பூன் போட்டுங்க. ஜீரகம் போட்டாச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுடலாம். பாருங்கள், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் நண்பா. அதுவும் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். தான் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலா ரெடி பண்ண மிக்சியில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இது தண்ணியை கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிட்டு அப்படியே கரைச்சி இதை ஊற்றிடலாம் நண்பா. அது நண்பா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுற மாதிரி தான் மேட்ரு. அப்படியே பார்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கை போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி கையில் எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஸோ அதை வச்சுருந்தாலும் கட் ஆகிருக்கு. ஏன்னா ஏற்கனவே இந்த மிளகாலாம் போட்டிருக்கேன். கையெல்லாம் அப்புறம் வெந்து போயிடும். ஓகே நண்பா. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நண்பா மசாலா கீழே எல்லாம் உட்காந்துருக்கு. ஒரு 2 மணி நேரம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, அப்படி பொரிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ மிளகாத்தூளி போட்டு அந்த கலர் வரல பார்த்தீங்கன்னா. எப்பயுமே மீன் பொரிக்கும் போது இந்த தோலை கோடு போட்டுங்க, அப்போ தான் மசாலா இறங்கி சூப்பராகும். ஓகே நண்பா, இதுதான் இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாடுற நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் பொரிச்சு சாப்பிட்லாம். ஓகே நண்பா, ஸோ லைக் ஒன்று போட்டுருங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோடய சேனலை. ஓகே நண்பா, மறக்காமல் ஷேர் ஒன்று போட்டுருங்க, ஷேர் பண்ணாமல் லைக் ஒன்று போட்டுருங்க, ஷேர் பேசாமல் நண்பா. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பொரிச்சு நான் காமிக்கிறேன், சூப்பராகும். ஒரு டேஸ்ட் பார்த்துக்கலாம் அன்றைக்கி. ஓகே நண்பா, ஸோ மசாலாலாம் உள்ளே போய் இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா. ரெடி ஆகிடுச்சு. இப்போது 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஓகே நண்பா, இது பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுலாம் போட்டுறேன். நல்லா பொரிக்குது, நல்லா ஊற வச்சாச்சு. அதனால் இப்போ ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா. மீன் செய்யலை இருக்குது மேலெல்லாம், மேலே பூண்டுலாம் போட்டுட்டு ஸோ மத்தியில் இருக்குது, மத்தியம் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சனால கொஞ்சம் இதாகிடுச்சு. போட்டுக்கலாம் அப்படியே ஏதாவது ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஸோ நண்பா, மீன் பொரிச்சிட்டு இருக்கிறேன். மசாலாலாம் கும்முன்றதுனால ஸோ சில்லி பவுடர் நிறையா போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா நீங்களே. ஸோ பாருங்கள், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செம்மையாக சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு செம்மையாக சொல்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஒரு 25 மினிட்ஸ் ஸ்லோவாக வச்சுருக்குறேன். ஸோ நண்பா திருப்பியாச்சு. ஸோ திருப்பி போட்டாச்சு, ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படின்னா இந்த மெரினா பீச்சிலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அதிகமாக எண்ணெய் போட மாட்டாங்க. தோசை கல் எடுத்துட்டிங்களா, அதில் எண்ணெய் லைட்டாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னா, அது மாதிரி யார் சாப்பிட்டு பார்த்தா கமெண்ட் லைன் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஓகே மக்களே, ஸோ இந்த மாதிரிலாம் அதனால் அதே மாதிரி ஸ்டைலில் நான் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். அதே ஸ்டைலில் சாப்பிடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி எண்ணெயும் ஜாஸ்தி இல்லாமல் கரெக்டாக இருந்தது. மசாலாவும் நல்லா பிடிச்சி நல்லா ஃப்ரை பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே நண்பா, இப்போ கண்டினியூவாக பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள், கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. சாப்பிட்றது அப்படியே சாப்பிடும் போது ஃப்ரை ஆகிட்டு இருக்குங்க. ஒரு சைடு நல்லா வந்துடுச்சு, இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை ஆகும். ஓகே நண்பா, ஸோ பாருங்கள். ஆயிடுச்சு. ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நண்பா செம்மையாக ஃப்ரை ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாடணும் நண்பா. பாருங்கள், இன்றைக்கி சூப்பராக விளையாட்டு விளையாடலாம். ஓகே நண்பா, ஸோ நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு ஒரு பிடிக்க வேண்டியதான். ஓகே நண்பா.
கண்டினியூவாக பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படின்னு. நண்பா பாருங்க, மீன் செம்ம ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு பாருங்கள். பிஸ்மில்லா. ஓகே நண்பா. ஸோ செமையாகு சூடு சூடாக. ஓகே நண்பா, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். கையில் சுடுது நண்பா, நல்லா சூடாக இந்த மலைக்கும் அப்படியே இந்த மசாலா மீனில் இறங்கி செம்மையாக இருக்குது. இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிச்சு நண்பா தாய்ஃபில். நேற்று மழை ஒரு வாரமாக நல்லா ஈவினிங் ஆச்சுன்னா 4:30 மணி ஆச்சுன்னா மழை பெய்யுது. இன்றைக்கி லைட்டாக தான் தூரிச்சு, அவ்வளோ மழை இல்லை. நான் வீடியோலையும் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ பிரியாணி பண்ணும்போது வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு நண்பா, வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ்.